வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11 படத்தில் நடித்த சிறுவர்கள் யார், அவங்க உண்மையாகவே இரட்டையர்கள் தானா, அவங்களோட இருக்கிற இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான வைரல் ஃபோட்டோஸு, இதை எல்லாமும் பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 11 திரைப்படத்தில் நடித்த சிறுவர்களோட ஃபோட்டோ தான் தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அறிமுக இயக்குனர் லோகேஷ் அவர்களோட இயக்கத்தில் நவீன் சந்திராவோட நடிப்பில் வெளியான படம் தான் 11 திரைப்படம்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் ஓடிடியில் நல்ல வரவேற்பையும் வாங்கி வந்துச்சு. க்ரைம் த்ரில்லரான இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். இரட்டைகள் தொடர்பான கதைக்களத்தை கொண்ட இந்த படம் ஓடிடிக்கு அப்புறமா ரசிகர்களால் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். படத்தில் நாயகியாக நடிச்சிருக்கவங்க ரயா ஹரி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கூட என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைனே சொல்லலாம். மேலும் அஜ்மல் கான் என்பவரோட சேர்ந்து தான் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் மூலம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த படத்தோட பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ்ன்ற 2 முக்கிய கதாபாத்திரங்களாக இந்த 2 சிறுவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட உண்மையான பெயர் பிராங்க்லின் மற்றும் சில்வின். உண்மையாகவே இவங்க 2 பேரும் இரட்டையர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க இந்த படத்தில் பெஞ்சமின் மற்றும் பிரான்சிஸ்ன்னு சொல்லி 2 முக்கிய கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்தி நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த சிறுவர்கள் 2 பேருமே ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்க முக்கிய படங்கள்லையும் நடித்து வந்திருக்காங்க. இதில் டீன்ஸ் மற்றும் நானே வருவேன்ற படத்தில் தனுஷோட சின்ன வயது இரட்டையர்கள் கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோக்கள் தான் இப்போ இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 11 திரைப்படம் ஒரு சீரியல் கில்லரோட கதையில் வர நிறைய சர்க்கிள்கள் இருந்தாலும் கவனத்தை ஈர்க்கிறதா இந்த த்ரில்லர் படம் தான் கதையே. அதாவது சென்னையில் ஒரு மர்மமான நபரால் நிறைய பேர் ஒரே மாதிரியாக எரித்து கொல்லப்படுறாங்க. அதை விசாரிக்கிற ஒரு விசாரணை அதிகாரியும் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. இதனால் இந்த பொறுப்பு உதவி ஆணையர் அரவிந்தனுக்கு வருது. அந்த கொலைகாரனோட நோக்கம்தான் என்ன, அவனை எப்படி அரவிந்தன் நெருங்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் இந்த 11 படத்தோட கதைக்களம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் முதல் பாதி படம் ஸ்டேஜிங்னு சொல்லி பல இடங்களில் தடுமாற்றமாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். கதைக்குள்ளே ஒன்றி பயணிக்க முடியாத ஒரு சூழலும் நிலவுது. இன்னொரு பக்கம் சஸ்பென்ஸை ஏற்றி வைக்கப்பட்ட சில இடங்க வேலை செஞ்சு 2ஆம் பாதியை வரவேக்குதுன்னே சொல்லலாம். மேலும் இந்த படம் அறிமுக இயக்குனர் லோகேஷ் அவர்களோட இயக்கத்தில் நவீன் சந்திராவோட நடிப்பில் வெளியான படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் ஓடிடியில் இப்போ நல்ல வரவேற்பை பெற்று வருதுன்னே சொல்லலாம். க்ரைம் த்ரில்லரான இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் கிடைக்குதுன்னே சொல்லலாம். மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.